வந்துக்கிறியா அப்படி நிறுத்துன்னு ஓட்டு போறவன நிக்க வை. ஓட்டு போற வானான்னு சொல்லு. ஓட்டு அவன் போடணும். அன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருக்க முடியல, குடிக்காம இருக்க முடியலனாக்கா நீ ஏன்னா ஓட்டு போடுற? இருவருக்கு சட்டம் வருமா? எந்த திராவிட கட்சியில இதை பத்தி பேசுமா? பேசாது. ஏன்னா ஊத்தி கொடுக்கறதாம்பா எப்படி பேசுவான்? பேச முடியாது. அங்க ஊத்தி குத்தாச்சு, ஓட்டு போட்டாச்சு, நாளைக்கு நம்மளே வந்துருவோம். நம்ம ஏன் பேசணும்? நாங்க தானா பேசணும். நாங்க பேசுவோம். உன்னை எத்தனை மேடை வச்சாலும் பேசுவோம். எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு, வேணாமா? சரி கூட பாத்துக்கலாம். சரி, நம்ம அடுத்த பிரச்சனைக்கு போவோம். இந்த திராவிட கட்சிக்கு நம்மளோட விவசாய நிலத்தை அழிக்கிறதே ஒரு குறிக்கோள். ஏன்? விவசாய நிலத்தை அழிச்சிட்டோம்னாக்கா அடுத்து அவன் பிளாட் போட்டு வித்துருவான். அவன் சிப்காடு தொழிற்சாலைக்காரர்களுக்கு கமிஷன் வாங்கிட்டு வித்துடலாம். பிரச்சனை கிடையாது. ஒண்ணு இல்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர் தான். ஊரு பேர் என்ன தெரியுமா? பெருக வளர்த்தான். மக்களே, ஊரு பேரு பெருக வளர்த்தான். ஆனா அங்க அது விவசாய பூமி. அங்க எட்டு போய் 200 ஏக்கரால சோலார் தட்டு வைக்கிறதுக்கு வச்சுங்கிறான். ஏன்? வேற என்ன வச்சா ஒத்துக்காதா? எத்தனை பேரு ஃபேக்டரி இருக்குது. அந்த ஃபேக்டரி மேலாம் ஓட்டு வச்சாக்கா, எதுவுமே வச்சாக்கா ஒத்துக்காதா? முடியாது. விவசாய நிலத்தை தான் அழிக்கணும். உனக்கு விவசாயி நாட்டு ரோட்ல நிக்கணும். நாட்டு ரோட்ல நின்னதோட நான் அடுத்த 5 வருஷம் வரும்போதெல்லாம் ஏழை விவசாயிகளின் சின்னம் உதயசூரியன், ஏழை விவசாயிகளின் சின்னம் கேட்கணும்ல. உன்னை ஏழை வச்சிருந்தா நான் கேட்க முடியும். பொதுமக்களே சிந்திங்க. நாம தான் சிந்திக்கணும். நான் பேசலாமா? நாம தான் சிந்திக்கணும். இவங்க கட்சி வரைக்கும் எதையும் செய்ய மாட்டாங்க. ஒயின் சாபம் முன்னா பல பிரச்சனை வருன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா மூடாம விட்டுட்டு இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிற பிரேமலதா அம்மையார் சொல்றாங்க, ஸ்டாலின் ஐயா இப்படியே மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு என்னாரு தமிழ்நாட்டுல அப்படின்னாப்பா தப்பா நடந்துச்சு. மதுமத போத அதனால பாலியல் குற்றம் இவ்வளவுதானே. நல்ல வேலை என் அண்ணியாருக்கு 2 பையனா போயிடுச்சு. அதுல 1 பொண்ணா இருந்து நடக்கக்கூடாது யாருக்கும். இருந்தாலும் சொல்றேன், பொண்ணா இருந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பாதிப்பு இருந்தாக்கா அப்ப தெரியுண்டா அந்த ஒளி. சும்மா இருக்கிறவனுக்கு தெரியாது. அடிபட்டவங்க அவனுக்கு தானே தெரியும் ஒளி நன்றது. அவங்க கூட பேச போறாங்க. நம்ம முதல்வர் ஐயா பாக்குறாரு. என்ன பண்றது? கூட்டணி தலைமையில வச்சுக்கணும். 10 சீட்டு கொடுத்துட்டோம், ஒன்னும் பண்ண முடியல. அண்ணன் வந்து அண்ணங்கிறாரு, அவருக்கு 8 சீட்டு தான் கொடுத்தேன். கூட்டணிக்கு வந்து 10 சீட்டு கொடுத்தேன். என்ன பிரயோஜனம்? நீங்க மொத்தமா தலைமையிலே போட்டாங்க. ஆட்சியில் இருந்தது தாராஜா அப்படின்னு மொத்தமா வச்சாங்க. அடுத்து நம்ம கம்யூனிஸ்ட் ஐயா பாருங்க, பர்மிஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. வேணும்னே எப்ப எதுக்கு இப்ப பட்டாசு வெடிக்கணும்? இப்ப காவல்துறை ஐயா இந்த மாதிரி பேச சொல்ல இடையில கொண்டு பேச விடாது. அது நாகரிகம் அல்ல. நான் எதுக்கு இதை பதிவு பண்றேன்னா, நாங்க அனுமதி பெற்று கூட்டம் நடத்தி போயிடும். அநாகரிகமான ஒரு இழிவான செயல்ல இந்த பட்டாசு வெடிக்கிற ஒரு கேவலமான செயல் இந்த இடத்துல தேவையா? அந்த ஒரு கீழ்த்தரமான அரசியல் தான் இவங்க செய்யறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அடுத்து நம்ம கம்யூனிஸ்ட் பக்கம் வந்துருவோம். கம்யூனிஸ்ட் அன்னைக்கு ஒரு காலத்துல இருந்தாங்கப்பா, உயிரை கொடுத்தாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு செஞ்சாங்க. இன்னைக்கு அவ்வளவு சிறப்பா அவங்க செயல்படுறாங்களா? கிடையாது. சிறப்பா செயல்பட்டாங்கன்னாக்கா மத போதையில அவன் வெட்டிக்கிட்டு சாகும் போதும் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு சின்ன சின்ன பொண்ணுங்க 2 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு ஆயா வரைக்கும் விட்டுவாங்க. நாடாடா இது? இதுல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துன்னா இல்லாமன்னா எதிர்ப்பு ஒரு பொருள் குத்தியாணி கேட்டா கூட்டணி தருமா? எதிரா கூட்டணி தருமா? கூட்டணி தேர்தலுக்கு மட்டும்தான்.
ஆட்சி நடத்துற 5 வருஷத்துக்கு நீ கூட்டணியிலேயே தான் நொட்டுனாக்கா ஏன் நான் ஓட்டு கேட்டு நீ கம்யூனிஸ்ட் கேட்டுன்னு வர? நல்ல மானமுள்ள கம்யூனிஸ்ட் இருந்தான். அவங்க எங்க ஐயா நல்ல கண்டு இருந்தாரு. உங்களோட செயல்பாடுகள்லாம் பார்க்க முடியாம தானா என்னவோ அவரு காலம் போயிட்டாரு. அவர் நல்லவரு, சீக்கிரம் போயிட்டாரு. மற்றவங்க எல்லாம் நான் சொல்ல தேவையில்ல. மானம் இருக்கிற கம்யூனிஸ்ட் யோசிக்கணும், உனக்கு மேலே உயிரோடு இருக்கணுமா வேணாவான்னு. வாய்ப்பு கொடுத்த உறவுகளுக்கு நன்றி. நாம் தமிழர்.